ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் மக்களை பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 38வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ள போலாம். பீமனுக்கு பணியை பாடம் எடுக்கும் ஹனுமன். பாண்டவர்களின் 12 வருட வனவாச வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவை நெருங்கியிருந்தது. ஆனால் இன்னும் அர்ஜுனன் திரும்பி வந்து சேரவில்லை. 4 சகோதரர்களும் சற்றே மனக்கலக்கம் அடைந்தார்களாம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அர்ஜுனன் பற்றிய எந்த தகவலும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. எனவே குடும்பம் மொத்தமும் அர்ஜுனனை தேடிக்கொண்டு இமாலய பர்வதம் சென்றார்கள். அங்கே பத்ரிநாத் அருகில் ஒரு ஆசிரமத்தில் அவர்கள் தங்கினார்கள். குறைந்தபட்சம் அர்ஜுனனை பற்றிய தகவலாவது யாருக்காவது தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அப்போது லோமாசா முனிவர் அந்த வழியாக வந்தார். அர்ஜுனனின் விரைவில் திரும்பி வருவான், அவன் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது தெரிவித்து சென்றார். அவர்கள் ஆவலுடன் அர்ஜுனன் வரவுக்காக காத்திருந்தார்கள். ஒரு நாள் திரௌபதியும் பீமனும் அங்கிருந்து அழகான காட்டுப்பகுதியில் நடைப்பயணம் சென்றார்கள். அங்கே சௌகந்திக மலரை பார்த்தால் திரௌபதி இதை பிரம்ம கமலம் என்றும் அழைப்பார்கள். இமயமலை பகுதியில் மலையேற்றம் சென்றிருந்தால் நீங்களும் இதை பார்த்திருக்கலாம். இந்த மலரை காய வைத்து நீண்ட நாட்களுக்கு பாதுகாத்து வைக்க முடியும். இதற்கு முன் இப்படி ஒரு மலரை திரௌபதி பார்த்ததே இல்லை. முதன்முறையாக இந்த பூக்களை பார்த்த உற்சாகத்தில் சில மலர்களை பறித்து கொண்டால் இன்னும் சற்று தொலைவில் இன்னும் நிறைய பூக்கள் இருந்தது. ஆனால் ஏற்கனவே மாலை மங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினார்கள். அடுத்த நாள் திரௌபதிக்காக மலர்களை பறித்து கொண்டு வர கிளம்பினான் பீமன். உற்சாக மிகுதியில் கானகத்தின் உள்ளே நீண்ட தூரம் சென்று விட்டான். அங்கே அவன் வாழ்வில் முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ காத்திருந்தது. இந்திய கதைகளில் காட்டிற்குள் செல்வது என்பது கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு இடத்துக்காக செல்கிறீர்கள் என்பதை குறிக்கும் ஓமையாகவே இருக்கிறது. ஒரு நகரத்திலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ நீங்கள் எதை கற்றுக்கொள்ள முடியாதோ அதை நீங்கள் கானகத்தில் கற்கிறீர்கள். ராமாயணம், மகாபாரதம் அல்லது வேறு எங்கேயுமே காட்டிற்குள் செல்வது என்பது தொடரும் ஒரு மையக்கருவாக நீங்கள் வாழ்வின் வழிகளை கற்றுக்கொள்வதற்கு இடமாகவும் இருக்கிறது. காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்த பீமன் வழியில் ஒரு வயதான குரங்கை பார்த்தான். அதனுடைய வால் மிக அசாதாரணமான நீளத்துடன் இருந்ததுடன் பீமன் செல்ல வேண்டிய பாதையை மறித்தாற்போல் குறுக்கே கிடந்தது. பீமன் இப்போது மிக பெருமைசாலியாக மாறியிருந்தான். தன் வழியில் எதிர்படுபவர்கள் அனைவரும் தனக்கு வழிவிட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் என எதிர்பார்த்தான். அதோடு இந்த 12 வருட வனவாச வாழ்க்கையும் அவர்கள் கடந்து வந்திருந்த அவமானங்களும் சேரவே கோபக்காரனாகவும் மாறியிருந்தான். முன்பு எப்போதும் உற்சாகமாக எல்லோரிடமும் தன் குறும்புத்தனத்தையும் வெளிப்படுத்தியபடி ஆனந்தமாக வலம் வந்து கொண்டிருந்த பீமன் இப்போது கோபம் கொப்பளிக்கும் மனிதனாக மாறியிருந்தான். பெருமையும் கோபமும் ஒன்றாக சேரும் போது அது உங்களை முட்டாளாக்குகிறதுல. இது மற்றவர்களுக்கும் அபாயகரமானது, தனக்குத்தானேவும் அபாயம் விளைவித்துக் கொள்ளக்கூடியது. காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்த வீமன் வழிமறித்தாற்போல் குறுக்காக கிடந்த குரங்கின் வாளை பார்த்ததும் தன்னை அது அவமதிப்பது போல உணர்ந்தான். இந்த குரங்கு தன் வழியில் எதற்கு வாளை நீட்டி வைத்திருக்கிறது என்று நினைத்தவன், ஏய் குரங்கே, வாளை எடு. இந்தியாவில் மக்கள் பொதுவாக எப்போதுமே இன்னொரு மனிதர் கால் நீட்டி அமர்ந்திருக்கும் போது அவரது கால்களை கூட தாண்டி செல்ல மாட்டார்கள். அது அமங்கலமாக கருதப்படுவது மட்டுமல்லாமல் அதற்கு உண்மையான வேறு காரணங்களும் இருக்கிறது. எனவே பீமன், உன் வாளை எடு, வழிவிடு, நான் செல்ல வேண்டும் என்றான். அதற்கு அந்த குரங்கு, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, என் வாளை நகர்த்த என்னிடம் போதுமான பலம் இல்லை, எனக்காக நீ அதை செய்யக்கூடாது என்று கேட்டது. சரி என்று பீமனும் அதன் வாளை நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. தன் வலிமை மீது அபார பெருமையோடு இருந்தான் பீமன். எப்போதுமே உடற்பயிற்சி செய்து தன்னை வலிமையோடு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பெரும் கவனம் செலுத்தி இருந்தான்.
இந்த பூமியிலேயே மிகவும் பலசாலி என்றும் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான். சிறு வயதில் நாகலோகத்தில் நாகபாசனம் அருந்தியது என பலவும் சேர்ந்து அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் ஒரு வயதான குரங்கின் வாளை கூட நகர்த்த முடியவில்லை. இந்த அவமானத்தை அவனால் தாங்க முடியவில்லை. தன் இரு கைகளையும் பயன்படுத்தி தன் பலம் அனைத்தையும் கொடுத்து நகர்த்த முயற்சித்தான். ஆனாலும் முடியவில்லை. பிறகு அந்த வயதான குரங்கின் முன் மண்டியிட்டு வணங்கி, என்னால் இந்த வாளை நகர்த்த கூட முடியவில்லை. நீங்கள் சாதாரண குரங்கல்ல, யார் நீங்கள் என்று கேட்டான். ஹனுமன் தன்னை வெளிப்படுத்தினான். ஹனுமன் பீமனிடம், உன்னிடம் எவ்வளவு பலம் இருந்தாலும் உன்னிடம் பணியும் பக்தியும் இல்லை என்றால் நீ தோல்வி அடைவாய் என்றார். அர்ஜுனன் பீமன் இருவருக்குமே இது ஒன்றுதான் குறையாக இருந்தது. அவர்களை பற்றிய மற்ற அனைத்தும் மிக நன்றாகவே இருந்தது. ஆனால் தாங்கள் யார் என்பதில் அவர்களுக்கு கொஞ்சம் கற்பம் இருந்தது. தங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் எப்போதும் இதைத்தான் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். போர்க்களம் என்று வந்துவிட்டால் நீங்கள் யார் என்பது ஒரு பொருட்டே இல்லை. உங்களுக்கு எதிர்பக்கம் நிற்கும் மனிதர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. அவர்களாலும் எல்லாமும் முடியும். எனவே மீண்டும் மீண்டும் அர்ஜுனனிடம், எதிரியின் அம்புகள் மட்டும் உன்னை கொள்பவை அல்ல. உன்னுடைய கர்வத்தை நீ உதறாவிட்டால் ஒரு நாள் அதுவே உன்னை கொன்றுவிடும். நீ துரதிருஷ்டமான மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றாராம். இந்த 2 பாடங்களும் அர்ஜுனனுக்கு சிவனும் பீமனுக்கு ஹனுமனும் நடத்திய இந்த இரு சோதனைகளுமே அவர்களிடமிருந்து அவர்களது ஒரு குறையானது அகலும்படியாக அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களை கொண்டு எதை நிகழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டப்பட்டிருந்ததோ அதற்கு அவர்கள் இப்போது மிக்க தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு 38வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 39வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.